எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கு இறால் தொக்கு தான் செய்ய போகிறேன். வாங்க எப்படி செய்கிறதுன்ட்டு பார்ப்போம். அதுக்கு ஒரு வெங்காயத்தை எடுத்து மெல்லிசாக கட் பண்ணுவேன். 3 பச்சை மிளகாயை எடுத்து நீளமாக கீறி வச்சிருக்கிறேன். சின்ன துண்டு இஞ்சியும் உள்ளியும் உடைச்சி வச்சிருக்கிறேன். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் தயாரிச்சுட்டு வருவேன். ஒரு தக்காளி எடுத்து நீளமாக கீறி வச்சிருக்கிறேன். இப்போ எல்லாமே ரெடி. வாங்க தொக்கு செய்ய ஸ்டார்ட் பண்ணுவேன். சட்டியில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கடுகு போட்டு வெடித்ததுக்கு அப்புறமா பெருஞ்சீரகம் வெந்தயம் எல்லாம் போடுவேன். இப்போ அரைச்சி வச்சிருக்கிற இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்து பச்சை வாசம் போகும் வரைக்கும் வதக்கி விடுவேன். வெட்டி வச்சிருக்கிற பச்சை மிளகாய் வெங்காயம் எல்லாத்தையும் சேர்ப்பேன். வெங்காயம் நல்ல பொன்னிறமாக வரும் வரைக்கும் நல்லா வதக்கி விடுவோம். இந்த ஸ்டேஜில் வெட்டி வச்சிருக்கிற தக்காளி பழத்தையும் போட்டு நல்லா கலந்து விடுவேன். நான் கொஞ்சமாக டொமேட்டோ பேஸ்ட்டும் சேர்த்துருக்கிறேன். இது கட்டாயம் சேர்க்கணுன்ற அவசியம் இல்லை. இனி நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு கொஞ்ச நேரம் மூடி போட்டு மூடி வைக்கலாம். இப்போ திறந்து பார்த்தா நல்லாவே எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் கழுவி வச்ச இறால் எல்லாத்தையுமே உள்ளுக்கு சேர்த்துட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள், உப்பு, உரைப்புக்கு தேவையான அளவு மிளகாய் தூள் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுவேன். கொஞ்சமாக தண்ணி சேர்ப்போம். இறால் நல்லா அவிஞ்சு வரட்டும். இப்போ கொஞ்சம் பால் சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு மூடி விடுவோம். ரொம்ப சூப்பரான ப்ரான்ஸ் கிரேவி தயாராகியாச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.